ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஜீரோ எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஏஎல்பி எக்ஸாமோட ஆன்சர் கீ ரீசர்ச் கரெக்டா. அதில் இருக்கக்கூடிய ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணேன். ஷிஃப்ட் வைஸ் போடலாமன்னா அது போட்டால் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதை என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து டாபிக் வைஸ் போயிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் சீரீஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த வரிசையில இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேங்கிங் ரேங்கிங் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேங்கிங் கொஷின் எந்த அளவுக்கு கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்கல. ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து கேட்குறாங்க. மொத்தமாக ஒரு 10 கேள்விக்குள்ள தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங்ல ரொம்ப கடினமான கேள்விகள்லாம் கேட்கல, ஈஸியான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதனால இதோட பேசிக் என்ன, இந்த பேசிக் தெரிஞ்சா நம்ம ரயில்வேல இருக்கக்கூடிய ரேங்கிங் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். சரியா? சரி. இப்போ ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்பிளா நீங்க ஒரு கேள்வி. கோகுல் 10th ரேங்க் எடுத்துட்டான். சரியா? 10th ரேங்க் எடுத்துட்டான். இப்போ அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ சிம்பிள். நான் 10வது ரேங்க் எடுத்திருக்கேன். எனக்கு முன்னாடி அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர் இருப்பாங்க. கரெக்டா? இது ஒரு லாஜிக். இது என்ன பண்ணிக்கணும், மைண்ட்ல ஏற்றி வச்சு. அடுத்து ஒரு ஃபார்முலா என்னன்னா, ரைட்டு பிளஸ் லெஃப்ட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகேவா? இல்ல இதை இப்படியே சேஞ்ச் பண்ணணும்னா டாப் பிளஸ் பாட்டம் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். அதாவது கோகுல் வந்து லெஃப்ட் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 10வது ரேங்க் இருக்கிறான். ரைட்ல இருந்து பார்க்கும்போது, அதாவது இந்த பக்கத்துல இருந்து, ஓகேவா, ரைட்ல இருந்து பார்க்கும்போது அவன் பாத்தீங்கன்னா 11வது ரேங்க் இருக்கான். அப்போ கோகுல் அதனால என்ன சொல்றது, மொத்தமா அந்த ரோல அந்த இதுல எத்தனை பேர் இருக்காங்க, அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேள்வி இருந்தா என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட்ல பார்க்கும்போது 10, ரைட்ல பார்க்கும்போது 11 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் இது. அப்ப எவ்வளவு வரும்? மொத்தம் 20 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு வந்துடும். கிளாஸ்ல மொத்தம் 20 பேர் இருக்காங்க. சிம்பிள். இது கன்வென்ஷனலா எப்படி போடலான்னு பாத்தீங்கன்னா, கோகுல் 10ஆவதா, ஸோ அப்போ எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர் இருப்பாங்க. கரெக்டா? 9 பேர் அப்படின்றவங்க இருப்பாங்க. இப்போ கோகுல் 11வது ரேங்கா இதுல இருந்து பார்க்கும்போது, அப்போ எனக்கு முன்னாடி, அதாவது 11வது ரேங்க் முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர். ஸோ இங்க ஒரு 9, எனக்கு முன்னாடி ஒரு 9 பேரு, நான் ஒரு ஆளு, அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் 10 பேர். கூட்டினா எவ்வளவு வருது? 9, 10, 20. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இது நீங்க வந்து ஈஸியா வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். கன்வென்ஷனல் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரைட். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரயில்வே கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவோம். அதாவது ஏஎல்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ரைட்டா? ரைட். 5 ரேங்க்டு 18th ஃப்ரம் த பாட்டம் அண்ட் 15th ஃப்ரம் த டாப் இன் இஸ் கிளாஸ். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் இஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எஸ்ஸா? 5ன்றது பையனா? சரி, ஓகே. 18th அப்படின்றது பாட்டம். பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது, அதாவது கீழ இருந்து பார்க்கும்போது 18ஆவதும், மேல இருந்து பார்க்கும்போது என்னது 15வது ரேங்கும் இருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டாப் பிளஸ் பாட்டம் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். டாப்ல இருந்து பார்க்கும்போது எது? 15. பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு ரேங்க்? 18 மைனஸ் 1. ஸோ இப்போ என்ன வருது எனக்கு? இது ஒரு 33 வருது. 33 மைனஸ் 1 32. ஸோ சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி பார்த்துடலாம். இன் a row of 37 persons, Anisha is 12th from the left end and what is her position from the right end? இந்த கேள்வியில் என்ன கொடுத்துட்டான்? லெஃப்ட் ஹேண்ட் வந்து என்னன்னு கொடுத்துட்டான், ரைட் ஹேண்ட் கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 37 சொல்லிட்டாங்க. அதே ஃபார்முலா தான். ஓகேவா? ஓகே. ஸோ அனிஷான்றது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். லெஃப்ட் பிளஸ் ரைட்டு மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன். லெஃப்ட்னது லெஃப்ட்ல வந்து பார்க்கும்போது 12 தான் இருக்காங்க. ரைட்ல இருந்து பார்க்கும்போது என்னன்னு தெரியாது. மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் 37. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கூட்டிக்கலாம். 38 வரும்.
38லேருந்து 12 மைனஸ் பண்ண அப்படின்னா 38லேருந்து 12 மைனஸ் பண்ண அப்படின்னா 26. ஸோ ஆன்சர் என்னது 26. இந்த சம் என்ன பண்ணிக்கோங்க, நீங்களே ஹோம்ஒர்க்ல போட்டு நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் என்னன்றதை லீவ் பண்ணுங்க. சரியா? இந்த கேள்வியில என்ன சொல்றாங்க, in a row of 48 students facing north, Tinu is 15th from the left hand. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டீனுவை போட்டுக்கிறேன். டீனுன்றவன் 15வது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது தினேஷ் இஸ் 9th டு த ரைட் ஆஃப் டீனு அப்படின்னு சொல்றாங்க. டீனுல இருந்து 9வது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு, தினேஷ். ஸோ டீனுல இருந்து 9th யாரு அப்படின்னா தினேஷ். தினேஷோட ரைட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது தினேஷோட ரேங்க் என்ன அப்படிதான் கேட்குறேன். சரி, முதல்ல சிம்பிளான கேள்வி. டீனுக்கு முன்னாடி எத்தனை பேர் அப்போ இருப்பாங்க? டீனுக்கு முன்னாடி 15வது ரேங்க்னா 14 பேர் இருப்பாங்களா? இப்போ டீனோ வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. தினேஷ் வந்து என்னது 9வது ரேங்க் டீனுல இருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் 9வது. அப்போ தினேஷ்க்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? இங்க இருந்து வெறும் இங்க இருந்து மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்களா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். நெக்ஸ்ட், இப்ப எத்தனை இதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்ற பாருங்க. இது மொத்தம் 14 பேரு. டீனு ஒரு ஆளு, இவன் ஒரு 8, தினேஷ் 1. மொத்தமா கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? மொத்தம் பாத்தீங்கன்னா இது ஒரு 15, 16 ஒரு 8 எவ்வளவு வருதுன்னா 16 24. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது தினேஷோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 24th. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் தெரியும், ரைட்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ லெஃப்ட் பிளஸ் ரைட்டு -1ஓட வேல்யூ என்ன? டோட்டல் என்னன்னு தெரியும், 48. லெஃப்ட் 24 பிளஸ் r -1. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 49ல வந்து 24 போயிடுச்சுன்னா 25. r is equal to என்னது 25. All 36 students in a class are standing in a row facing north. Preeti is 12th from the right while Alisha is 22nd from the left hand. How many people stand between Preeti and Alisha அப்படின்னு கேக்குறாங்க. ரைட்டா? சரி, மொத்தம் 36 பேருன்றது இருக்காங்க. பிரீத்தின்றவங்க என்னது ரைட்ல இருந்து பார்க்கும்போது 12வது இடம் போட்டுலாம். ரைட்ல இருந்து பார்க்கும்போது 12வது இடம் பிரீத்தி. அலிஷா வந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 22வது இடம். அலிஷா லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 22வது இடம். இது அலிஷா, இது பிரீத்தி. இப்போ பிரீத்திக்கும் அலிஷாக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. என்ன பண்ணிக்கலாம், 22வது அப்படின்னா பிரீத்திக்கு, அதாவது அலிஷா வந்து 22வது பிளேஸ் லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போதுன்னா அலிஷாக்கு முன்னாடி 21 பேர் இருப்பாங்க. அலிஷா ஒரு ஆளு, பிரீத்தி ஒரு ஆளு, பிரீத்திக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 11 பேர். உங்களுக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்கினீங்க, நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா டைரக்டா 22 12 போட்டு போயிடலாம். சரியா? 22ம் 12ம் எவ்வளவு வருது? 36ன்றது வருது. கரெக்டா? சரி, 34ன்றது வருது. சரியா தானே போட்டிருக்கேன்? எஸ், 22, இது ஒரு 12, 34. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 36 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்ப நடுவுல எத்தனை பேர் இருக்கலாம்? 2 பேர் இருக்கலாம். கரெக்டா? என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 பேரு. In a row of people all facing north, Bunti is 8th from the left hand. Sneha is 15th from the left hand. Sneha is between புன்டி அண்ட் நூப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா வந்து எக்ஸாக்ட்லி பிட்வீன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்னேகா, புன்டி, அப்புறம் நுப்பூர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னேகாக்கும் புன்டிக்கும் நடுவுல 2 பேர் இருந்தாங்கன்னா ஸ்னேகாக்கும் நுப்பூருக்கும் நடுவுல என்னது 2 பேர் தான் இருக்காங்க. ஸ்னேகாக்கும் புன்டிக்கும் நடுவுல யாருமே இல்லைன்னா ஸ்னேகாக்கும் நுப்பூருக்கும் நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க 3 பேர்னா இங்க 3 பேரு, இங்க 4 பேர்னா இங்க 4 பேர். அதுதான் அதோட மீனிங்.
ரைட்டா? சரி பார்த்துடலாம் கொஸ்டின். லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது புண்டியோட அந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா எத்தனை? 8th. புண்டி வந்து 8th ரேங்க். லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஸ்னேகாவோட ரேங்க் என்னது? 15வது ரேங்க். ஸோ 15வது ரேங்க் ஸ்னேகா. இப்போ நல்லா பாருங்க, புண்டின்றது 8வது ரேங்க், ஸ்னேகான்றது என்னது? 15வது ரேங்க். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிம்பிளா, புண்டிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. கரெக்டா? ஸோ 7 பேரு, புண்டி ஒரு ஆளு, 8 பேர். நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே ஒரு கோட போட்டு 8 பேர். இப்போ ஸ்னேகாக்கு முன்னாடி மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தமா பாத்தீங்கன்னா 14 பேர் இருப்பாங்க. கரெக்டா? மொத்தமா 14 பேர் முன்னாடி, இந்த 14 பேர்ல 8 பேர் போயிட்டாங்க அப்படின்னா மீதி 6 பேர் இருப்பாங்க. அப்ப புண்டிக்கும் ஸ்னேகாக்கும் நடுவுல 6 பேர் இருக்காங்க. அப்ப நான் ஸ்னேகாக்கும் நுப்பூருக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்கணும்? 6 பேர் இருக்கணும். கரெக்டா? ரைட்ல இருந்து பார்க்கும்போது நுப்பூரோட ரேங்க் என்னதுப்பா? என்னது? 7th ரேங்க். ரைட்டா? இப்போ மொத்தமா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு தான் கேள்வி. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே போட்டுக்கலாமா? அப்படியே பொறுமையா ஒன்னொன்னா போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, புண்டிக்கு முன்னாடி 7 பேர், புண்டி 1, ஸ்னேகாக்கு முன்னாடி 6 பேர், ஸ்னேகா 1, நுப்பூருக்கு முன்னாடி 6 பேர், நுப்பூரு 1, நுப்பூருக்கு அப்புறம் ஒரு 6 பேர். கரெக்டா? அவ்வளவுதானே? இதுதானே டோட்டலு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 6 6 18 18 20 20 28. என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. புரியல அப்படின்னா என்ன புரியல ஏதுன்றதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து போட்டு கமெண்ட்ல என்னதுன்னு சொல்லுங்க. இஃப் ஏதாவது நான் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது நான் பண்ணியிருந்தேன், என்னையும் மீறி ஏதாவது மிஸ்டேக் வந்திருந்ததுன்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து முதல்ல நீங்க முறை வந்து பாக்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? தேங்க்யூ.